டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் திடீரென பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அரசு பணிக்கு இடையூறு விளைவித்ததாக தொடரப்பட்ட வழக்கை காரணம் காட்டி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெல்லி அரசு அமல்படுத்திய மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்த நாளிலிருந்தே அந்த மாநில அரசியலில் அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் அரங்கேறி வருகின்றன. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஏற்கனவே மனிஷ் சிசோடியா, சத்யேந்திரகுமார் ஜெயின் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளராக செயல்பட்டு வந்த பிபவ் குமார் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதுபான கொள்கை தொடர்பான கூட்டங்களின் விவரங்கள் மற்றும் கொள்கையின் வழிகாட்டுதல்களை உருவாக்குவது குறித்து அவரிடம் ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியிருந்தது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அவரது வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டிருந்தது. கடந்த 2007ஆம் ஆண்டு மகேஷ் பால் என்ற அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் இடையூறு செய்ததாக பிபவ் குமார் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக நொய்டா காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் அரசு பணிக்கு இடையூறாக இருந்ததை சுட்டிக்காட்டி அவரை பணி நீக்கம் செய்து ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக ஊழல் கண்காணிப்பு இயக்குநரகம் வெளியிட்ட அறிக்கையில், அரசு பணிகளில் அரசு ஊழியர்கள் அல்லாதவர்களை நியமிக்கும் போது அவர்கள் மீது அரசு ஊழியர்களுக்கு எதிரான வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது.